பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருந்தால் தான், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நம்ம உடம்புல இருந்தால் தான், நமக்கு நோய்கள் வந்து நம்மளை தாக்காது. அப்போ நம்ம என்ன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அன்றாட உணவுகள் உணவுகள் மூலமாகவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணிக்கலாம்னாக்க அதிகரிச்சுக்கலாம். நம்ம வந்து காய்கறிகள், பழங்கள், அப்புறம் முழு தானியங்கள், இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இந்த போன்ற ஒரு முழு தானியங்களை எடுத்துக்கொள்வது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா புரோட்டீன் அதிக நிறைஞ்ச உணவுகள் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ புரோட்டீன் அதிகமாக உள்ள பார்த்திங்கன்னா முட்டை நம்ம சாப்பிடுவோம். முட்டையில் வந்து நமக்கு அதிகமான ப்ரோட்டீன்ஸ் தேவை அப்படின்னாக்கா மஞ்சள் கருவையும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை லோ ப்ரோட்டீன்ஸ் உள்ள உணவு போதும் அப்படின்னாக்கா நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிட்லாம். அதுமாதிரி பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பால் ப்ராடக்ட்டு, பால்லாம் இருக்குது, பாலில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, தயிர், மோர். இதில் லோ ப்ரோட்டீனாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. லோ ப்ரோட்டீனாக பார்த்திங்கனாக்கா மோர் நம்ம அதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் லோ ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும். இதுவரை நம்மளுடைய உணவுகள், இப்போ காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம்னா சில பேர் சமச்சீரான உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. சமச்சீர் அப்படின்னா எல்லா சுவைகளும் அதில் கலந்துருக்கணும். சில பேர் பாகக்காலாம் சாப்பிட மாட்டாங்க. கசப்பை வந்து சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு தவறு. கசப்பு வந்து வாரத்தில் ஒரு முறையாவது என்ன பண்ணணும்னா, ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது கசப்பு, பாகக்காய் வந்து கசப்பு, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். தோற்பு உணவுகளையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் சமச்சீராக எடுத்துக்கொள்ளும்போது தான் நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, அமினோ ஆசிட் அப்படிங்கிற வந்து அமினோ ஆசிட்டை வந்து உருவாக்குது. இந்த அமினோ ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நம் உடலில் ஸ்கின் இருக்குங்களா, ஸ்கின்னுடைய வளர்ச்சிக்கும் அதேமாரி நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் செயல்பாடை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இந்த வந்து ப்ரோட்டீன்ஸ், இந்த அமினோ ஆசிட் வந்து நமக்கு உதவியாக இருக்குது. அதனால் நம்ம புரோட்டீன் சார்ந்த உணவுகளை அன்றாட நம்ம உணவில் சேர்த்துக்கும் போதே நமக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதனால் நம்ம உணவுகளை வந்து ரொம்ப சமச்சீரான உணவுகளை எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.